இல்ல அதாவது வந்து தினகரன் அவர்கள் வந்து விஜய் பேசினத பத்தி சொல்லும்போது முக்கியமான ஒரு கருத்த ஒண்ணு சொல்றாரு. அதாவது வந்து திமுகவும், அதிமுகவும் கூட்டணி அமைத்தால் என்னன்ற மாரியான ஒரு கருத்த சொல்றாரு. முன்னாடி அவங்க இந்த ராஜாஜியும், அண்ணாவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க அப்படின்னு. தேர்தல் கூட்டணிகள் என்பது வேறு. அது பல்வேறு எதிர் கட்சிகள்லாம் கூட்டணி அமைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே சமயம் வந்து காங்கிரஸும், பாஜகவும் கூட்டணி அமைக்குமானா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அதே மாரி தான் தமிழ்நாட்டிலயும் திமுக, அதிமுக கூட்டணி அமைக்குமான்னா, அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா, எம்ஜிஆர் அவர்களோ, ஜெயலலிதா அவர்களோ அந்த கட்சிய வந்து நேரா தாங்கள் தான் உண்மையான அண்ணாவின் வாரிசு என்று சொல்லி கட்சி நடத்தினவர் எம்ஜிஆர். அதை தொடர்ந்து நடத்தியவர் வந்து ஜெயலலிதா. ஆனா, அண்ணா ஆரம்பித்த கட்சிய வந்து தொடர்ந்து அந்த திமுக தான் அண்ணா ஆரம்பித்த கட்சி என்கிற ஒரு கோட்பாட்டில் இருப்பவர்கள் வந்து திமுகவினர். ஸோ இந்த சூழல்ல வந்து இந்த எலக்ஷன்ஸ பொறுத்தமட்டும் இந்த எலக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய விஷயங்கள் கிளப்பப்பட்டது என்னன்னா, விஜய வந்து ஆட்சிக்கு வரவிடாம அதிமுகவை ஆட்சியில் உட்கார வைத்து திமுக வெளியில் இருந்து ஆதரிக்க வேண்டும் ஆதரிக்கலாம் என்கிற ஒரு மாரியான ஒரு ஐடியா யாரோ குடுத்தா மாரியும், அது ஒரு செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்த மாரியான ஒரு பேச்சுக்கள் அடிபட்டன. அந்த பேச்சுக்கள் அடிபட்டது. அது தொடர்பாக இப்போ வந்து பல்வேறு கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் கூட அது சம்பந்தமா பேசின. அதெல்லாம் காரணமா வச்சு அந்த அரேஞ்ச்மென்ட்க்கு நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு இப்போ வைகோ கூட சொல்றாரு. அது மாரியான ஒரு அரேஞ்ச்மென்ட் இருந்தது. அதுக்கு எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? அதே மாரி அதிமுகல இருக்கிற பழனிசாமி பிடிக்காத அதிருப்தியாளர்கள் ஆ திமுக ஆதரிச்சு அதிமுக அரசாங்கம் நடத்துற விஷயங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? அப்படின்ற மாரியான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரியான ஒரு அரேஞ்ச்மென்ட் இப்ப நடந்தது. அந்த அரேஞ்ச்மென்ட்டுக்கே ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த பல்வேறு கட்சிகள் வந்து இத வந்து ஒரு விமர்சன பார்வைக்கு உட்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும். அதனால வந்து திமுகலேருந்து வெளிப்படையா இந்த மாரியான ஒரு அரேஞ்ச்மென்ட் நடந்தது. இதுவரையும் யாரும் வெளிப்படையா பேசலங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட, அதிமுகல மறுத்தா கூட, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியல் போயிட்டு 3வதாக விஜய் கட்சி வந்து இன்னைக்கு விஜய் தாவேகா ஆட்சியில இருக்கும்போது, இந்த மற்ற இரு கட்சிகளும் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விய வந்து எல்லாருமே ஏன் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க கிளப்புறாங்க. சேர்ந்தா என்னன்ற மாரியான ஒரு விஷயத்தையும் கிளப்புறாங்க. ஆனா இது வந்து அதிமுக இந்த இருக்கிற நிலையில பார்த்தீங்கன்னா, அது வந்து அதிலிருந்து எல்லோரும் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கட்சி ரொம்ப பலவீனமா மாறிக்கொண்டிருப்பத நம்ம பார்க்குறோம். இது எதிர்காலத்தில வந்து கூட்டணி என்பதை விட, அந்த 2 கட்சிகளும் இணைந்து ஒரே கட்சியாக, ஒரே திராவிட இயக்கமாக மாறுவதுதான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குமே தவிர, கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சரியா வருமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூட்டணி என்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து எடுத்து வச்சாங்கன்னா, 2 கட்சிகளிலேயே அது பிடிக்காத ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அதனால வந்து இது தினகரன் வந்து சொல்வது கூட்டணி என்று சொல்கிறார். அவர் சொல்றதுல வந்து வரலாற்றை சொல்வதில் வந்து எந்த விதமான தவறும் இல்ல. ஆனா வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட வலிமை இழந்து போய் பலவீனமாக போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில வந்து அதிமுகவோட திமுக கூட்டணி அமைக்கிறதுன்றதோட அதிமுக, திமுக இணைந்து ஒரே திராவிட கட்சியாக மாறுவதுதான் எதிர்காலத்துக்கு சிறந்ததாக இருக்கும் என்பது என் கருத்து. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.